Hello friends, வணக்கம். Welcome to the session. RRB clerk and PO prelims level டமல் செஷன் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அதுல இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு செஷன் கொண்டு போக போறேன். ஸோ எப்பவும் போல டைமர் வச்சு நம்ம பார்த்துடலாம். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி கிராக் வித் ஜாக் ஆப்ல ராயல் பாஸ் 999 இருக்குது, வேணுங்கிறவங்க வாங்கி யூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் CWJ10 அப்படிங்கிற கோட் யூஸ் பண்ணீங்கன்னா 10 அல்லது 20 CWJ20 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ மறக்காம அந்த கோடை யூஸ் பண்ணி வாங்கிக்கோங்க, ஓகேவா? அண்ட் ஏதாவது பேக்கேஜ் ரிலேட்டடா ஏதாவது உங்களுக்கு குவரிஸ் இருந்துச்சுன்னா ஜாக்சன் சாருக்கு கண்டிப்பா டிஎம் பண்ணுங்க, அவங்களுக்கு மெசேஜ் ரிப்ளை பண்ணுவாங்க, ஓகேவா? ஓகே, இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தலாம். ஓகே, உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓகேவா? ஆப்ஷன் பி தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, MPFK, ஓகேவா? MPFK தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் சி, GK, ஓகேவா? GK தான் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் டி, எய்தர் ARC, ஓகேவா? எய்தர் ARC. அடுத்து பார்க்கலாம். சோ இங்க உங்களுக்கு கம்ப்ளீட் கோடோட எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துருக்காங்க, அதை செக் பண்ணிக்கோங்க. சரியா? நீங்க கண்டுபிடிச்சது கரெக்டா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ, ஓகேவா? நீங்க பாருங்க, எல் அண்ட் ஓ வந்து கரெக்டா இருக்கும். அடுத்து வந்து இசட்ல இருந்து எம் நம்மளால போக முடியாது. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, ஸோ அது வராது. அடுத்த கொஸ்டின் பாருங்க. டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஒன்லி ஒன் ட்ரூ, ஓகேவா? இதுலயும் பாருங்க, P அண்ட் எஸ்க்கு போயிடும். சரியா? PA ஈக்குவல்னா P வந்து கிரேட்டர் தென் U, கரெக்ட் தான். ஆனா S வந்து பாருங்க, SU ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு, ஓகேவா? SU இருக்கும், அப்புறம் இந்த மாதிரி இருக்கு. சரியா? இந்த மாதிரி அவங்க போட்டிருப்பாங்க. ஸோ ஆப்போசிட் டைரக்ஷன் இருக்கு, கண்டிப்பா செகண்ட் வந்து வராது. ஓகே, ஸோ செக் பண்ணிக்கோங்க. ஆப்ஷன் ஏ, ஒன்லி ஒன் இஸ் ட்ரூ. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. இது பாருங்க, போத் 1 and 2 ட்ரூஸ், ஓகே? ரெண்டுமே கரெக்ட் தான். ஏன்னா B ல இருந்து உங்களால B less than Y ன்னு சொல்ல முடியும். அதே மாதிரி Q வந்து
Qல இருந்து E greater than E சொல்ல முடியும். சரியா? Q greater than E நம்மளால சொல்ல முடியும். ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான், செக் பண்ணிக்கோங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. இதோட ஆன்சர் பார்க்கலாம். நெய்தர் ஒன் நார் டூ ஃபாலோஸ். ஓகேவா? ரெண்டுமே கிடையாது. ஆறுல இருந்து நம்மளால டி கிரேட்டர் தென் டி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. சரியா? கிரேட்டர் தென் ஈக்குவல் டு டின்னு கொடுத்துருக்கான். கிரேட்டர் தென் டீனா கூட கரெக்ட், ஆனா கிரேட்டர் தென் ஈக்குவல் டு கொடுத்துருக்கான். ஸோ கரெக்ட், தப்பு. இந்த மாதிரி எஃப் கிரேட்டர் தென் கியூவா, எஃப்ல இருந்து நமக்கு கியூ போகவே முடியாது, ஆப்போசிட் டைரக்ஷன் வந்துடும். ஸோ அதுவும் தப்பு தான். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்குது, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் பாருங்க. ஆன்சர் ஆப்ஷன் டி 1052. ஓகேவா? 1052. அண்ட் எங்க ஃபர்ஸ்ட் நம்பர், சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் நம்பர் அண்ட் செகண்ட் நம்பர். ஓகேவா? லெஃப்ட் ஹேண்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டோட சம் கேட்டிருக்காங்க. சரி, அதை ரெண்டா ஆட் பண்ணி போடுற மாதிரி இருக்கும். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கோம், அரேஞ்ச் பண்ணணும். சரி, அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரெண்டு, லெஃப்ட்ல இருந்து ஃபர்ஸ்ட் ரெண்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸை ஆட் பண்ணணும். ஸோ இதை வந்து ஆட் பண்ணி டக்குன்னு போடும். ஓகேவா? சரியா? 900 1052 தான். ஓகேவா? ஆட் பண்ணா கரெக்ட் தான், 1052 தான் இருக்கு. சோ செக் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் ஆப்ஷன் ஏ 57. ஓகேவா? 57. செகண்ட் ஃப்ரம் லெஃப்ட் ஹேண்ட் அண்ட் செகண்ட் ஃப்ரம் ரைட் ஹேண்ட், இது ரெண்டோட டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது அந்த ரெண்டு நம்பரையும் இன்டர்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் இந்த ரெண்டு நம்பரான டிஃபரன்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டோட டிஃபரன்ஸ் பாத்தீங்கன்னா 57. ஓகேவா? உங்களுக்கு சப்ராக்ஷனுக்கு வந்துட்டு நீங்க நிறைய மெத்தட் இருக்கு. சரியா? நீங்க வந்து பேசிக்கா 5, 7 நம்ம ஸ்கூல்ல போடுற மாதிரி இங்க வந்துட்டு 5, 7, 8 இந்த மாதிரி சப்ராக்ட் பண்ணி போடவே கூடாது. சரியா? 600ல 500 போச்சுன்னா எவ்வளவு? 100. சரியா? 135 இருக்கும். இந்த 135ல மறுபடியும் 78 சப்ராக்ட் பண்ணணும். சரியா? 135ல ஃபர்ஸ்ட் வந்துட்டு 70 சப்ராக்ட் பண்ணுங்க. அப்ப என்ன கிடைக்கும்? 70 சப்ராக்ட் பண்ணோம்னா 70 சப்ராக்ட் பண்ணோம்னா 160 சம்திங், 165 கிடைக்கும். அதுக்கப்புறம் 8 சப்ராக்ட் பண்ணுங்க. சோ இந்த மாதிரி 160 இல்ல, வெறும் 60 கிடைக்கும். ஆக்சுவலா நான் சொல்ல வர சப்ராக்ஷன் உங்களுக்கு புரியுதா? 635ல ஃபர்ஸ்ட் 500 சப்ராக்ட் பண்ணுங்க. 500 சப்ராக்ட் பண்ணா 135. அதுக்கப்புறம் 135ல 70 சப்ராக்ட் பண்ணுங்க. 70 சப்ராக்ட் பண்ணோம்னா என்ன வரும்? 65 வரும். அதுக்கப்புறம் இந்த 65ல 8 சப்ராக்ட் பண்ணுங்க. டக்குன்னு உங்களுக்கு 5 பிளஸ் 3 அங்க 57 வந்துடும். ஓகேவா? சோ சப்ராக்ஷன், நார்மல் சப்ராக்ஷன் போடாதீங்க, உங்களுக்கு டைம் எக்ஸ்ட்ராவா எடுக்கும். சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு சப்ராக்ஷன் அடிஷன்ல எல்லாம் வந்துட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம அதுக்காக சில ஷார்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்குது, அதெல்லாம் கத்துக்கோங்க. சரியா? இல்ல நான் இப்ப சொல்லி கொடுத்த மாதிரி ஃபர்ஸ்ட் 500, அடுத்து 70, அடுத்து 8 இந்த மாதிரி கூட நீங்க சப்ராக்ட் பண்ணி பாருங்க. சரியா? இந்த மாதிரி மெத்தட் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ அடுத்து பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. ஸோ அரேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அதோட ஸ்கொயர்ஸோட சம் கேட்டிருக்காங்க. சரியா? ஸ்கொயரோட சம்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி. ஓகேவா? அண்ட் அடிஷனுக்குமே ட்ரிக்ஸ் எல்லாம் இருக்கு. சரியா? இப்ப பாருங்களேன், 25ல 49னா நான் வந்து ஒரு 50 ஆட் பண்ணிட்டு 1 சப்ராக்ட் பண்ணிக்குவேன். சரியா?
என்னன்னா இந்த 49க்கு அடுத்து ஒரு நியரஸ்டா இருக்கக்கூடிய ஒரு ஈஸியான நம்பர் என்னன்னு பாத்தீங்கன்னா 50. சரியா, இந்த 50ய நான் 25 கூட ஆட் பண்ணேன்னு வைங்களேன், எனக்கு டக்குன்னு 75 கண்டுபிடிச்சிருவேன். எவ்வளவு நான் இதுல இருந்து கூட்டியிருக்கேன், 1 தான் கூட்டியிருக்கேன். சோ அதனால 1 சப்ராக்ட் பண்ணிட்டேன்னா 74 வரும். சரியா, அடிஷன் சப்ராக்ஷனுக்கும் நம்ம ஸ்கூல் பிள்ளைங்க மாதிரி ஆட் பண்ணிட்டு இருக்காதீங்க. சோ முடிஞ்ச அளவுக்கு அதை எவ்வளவு ஸ்பீடா போட முடியுமோ அவ்வளவு ஸ்பீடா இருக்கும். சரியா, நான் எனக்கு தெரிஞ்ச மெத்தட் டைப் நான் எப்படி அப்ரோச் பண்ணணும் அதை நான் சொல்லியிருக்கிறேன். ஓகே, இது கண்டிப்பா உங்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஓகேவா, சரி, நான் அடுத்தடுத்து நான் சப்போஸ் இந்த மாதிரி ஏதாவது ட்ரிக்ஸ் இருந்தானா நான் உங்களுக்கு கண்டிப்பா சொல்லி தரேன். ஓகேவா, சோ அடுத்து பாருங்க, அடுத்த கொஸ்டின் ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் முடிஞ்சது. ஆன்சர் ஆப்ஷன் இ. ஓகேவா, ஆப்ஷன் இ. சோ இப்போ இதுக்கான அப்ரோச் சொல்லட்டுமா? 968 அண்ட் 356. இங்க வந்துட்டு நான் ஒரு 400 வச்சு மைனஸ் பண்றேன். அப்பனா 568 எவ்வளவு அதிகமா இருக்குது? 44. சோ இதுல 44 போச்சுன்னா 524. சாரி, இங்க வந்துட்டு ஆட் பண்ணணும், சப்ராக்ட் பண்ணக்கூடாது, ஆட் பண்ணணும். அப்படின்னா 6 8 2 3 வருது. மெத்தட் கொஞ்சம் சரி. இப்ப இந்த மெத்தட் பாருங்க, இந்த 356 இருக்கா, இதுக்கு நான் நெக்ஸ்ட் வந்து எனக்கு 400ங்கிறத நான் காமனா வச்சுக்கிறேன். சரியா, 400 எடுத்துக்கிறேன். 400ல 960ல இருந்து நமக்கு 356 சப்ராக்ட் பண்றது கஷ்டம். அதனால நான் ஃபர்ஸ்ட் 400 சப்ராக்ட் பண்ணிக்கிறேன். பாருங்க, 968ல 400 சப்ராக்ட் பண்றேன். அப்போ எவ்வளவு வரும்? 568 வருமா? நான் எவ்வளவு அதிகமா சப்ராக்ட் பண்ணிருக்கேன்? 44 நம்பர் வந்து அதிகமா சப்ராக்ட் பண்ணிட்டேன். சோ அதை இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். 44ங்கறத ஆட் பண்ணிக்கிறேன். அப்ப என்ன கிடைக்கும்? 2 1 1 6 612 கிடைக்குமா? ஓகேவா, இந்த மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 968 356 இதை சப்ராக்ட் பண்ணும்போது இந்த 356 நான் 400 எடுத்துக்கிறேன். எவ்வளவு அதிகமா எடுக்கிறேன்? 44 அதிகமா எடுக்கிறேன். அண்ட் இப்போ இந்த 968ல வந்து 400 சப்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா 568 வரும். அண்ட் எவ்வளவு அதிகமா நான் சப்ராக்ட் பண்ணிருக்கேன்? 44 அதிகமா சப்ராக்ட் பண்ணிருக்கேன். சோ இதுல இருந்து 44 ஆட் பண்ணணும். ஓகேவா, இங்க வந்து நம்ம ஆட் பண்ணணும். சரியா, இங்கேயும் ஆட் பண்ணிருப்போம், அதே மாதிரி இங்க இது ரெண்டுக்கும் வரக்கூடிய டிஃபரன்ஸையும் நம்ம ஆட் பண்ணணும். சோ ஆட் பண்ணீங்கன்னா 612 வந்து. ஓகே, இந்த மெத்தட் உங்களுக்கு ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். சோ தெரியாதவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இதையும் பிகினர்ஸ்க்கு வந்துட்டு கண்டிப்பா இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த மெத்தட் முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருங்க. ஓகேவா, சார் கம்பல்ஷன் இல்ல, நான் வந்து இந்த மாதிரி தான் கொஞ்சம் இந்த சப்ராக்ஷன் எல்லாம் இப்படி அப்ரோச் பண்ணுவேன். எனக்கு கொஞ்சம் ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகுது, அதனால முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்க. ஓகேவா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஒன் மினிட் டைம் கொடுக்குறேன், ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சு. இங்க ஆன்சர் கொடுத்துருக்காங்க SC and NUYVE கொடுத்துருக்காங்க. சோ இதுல பாருங்க, N இஸ் டாட்டர் இன் லா, எஸ்ஸோட டாட்டர் இன் லா N. அடுத்து வந்து V வந்து சிஸ்டர் இன் லா ஆஃப் U. சரியா, இது ஒண்ணு மட்டும் இதை வச்சிருங்க, அதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு நான் சொல்றேன். S இஸ் ஒய்ஃப் ஆஃப் C கொடுத்துருக்காங்க. S வந்துட்டு C யோட ஒய்ஃப். ஓகேவா, இந்த S வந்து
சியோட ஒய்ஃப் அண்ட் எஸ்ஸோட மருமகள் யாரு என். ஓகேவா? அண்ட் இவங்க ஒய்ஃப்னா அப்ப இவங்க லேடியோ வருவாங்க, இவங்க ஜென்னா வருவாங்க. சிங்கிறவங்க மேல் அண்ட் இவங்க ஃபீமேல். அடுத்து வந்து என் வந்து சிஸ்டர் இன் லா ஆஃப் ஒய்யா. ஓகேவா? இந்த என் இருக்காங்கல்ல, என்னோட ஹஸ்பண்ட் ஒருத்தவங்க இருக்காங்க அண்ட் அவங்களோட சிஸ்டர் தான் இவங்க 2 பேரும் சிஸ்டர் இல்லான்னு கூப்பிட்டுப்பாங்க. சோ அப்ப இந்த மாதிரி இங்க யாரோ இருக்காங்க அண்ட் இங்க இந்த ஒய்யோட சிஸ்டர் இன் லா என். ஓகே. அடுத்து சி ஹேஸ் 2 children. இந்த சி இருக்காங்கல்ல, சிக்கு 2 children. அப்போ ஒண்ணு இங்க இருக்கிறவங்களா இருக்கணும், அடுத்து இந்த ஒய்யா இருக்கணும். சரியா? அடுத்து இ இஸ் த கிராண்ட் சன் ஆஃப் சி. சியோட கிராண்ட் சன் இ. ஓகே, சியோட கிராண்ட் சன். அப்போ இவங்க அது வந்து இவங்களோட சன்னாவும் இருக்கலாம் அல்லது இவங்களோட சன்னாவும் இருக்கலாம். ஏன்னா அவங்க சிக்கு வந்து 2 பசங்க இருக்காங்க, 2 பேர் பசங்க, 2 childrenங்கிறதுனால அப்ப அந்த 2 childrenல யாருக்குனாலும் அந்த ஈங்கிறவங்க சன்னா இருக்கலாம். பட் இங்க என்ன கொடுத்துருக்காங்க, யூ வந்து மேரிட் தான் அண்ட் அங்கிள் ஆஃப் இ. யூங்கிறவங்க மேரிட் ஆனா ஈயோட அங்கிள். அப்போ ஒய்யோட சன்னா தான் இருக்க முடியும். இப்ப இப்படி போடலாமா? யூ நான் இங்க போட்டுக்கிறேன், ஒய்யோட சன்னா தான் இருக்க முடியும். ஏன்னா இங்க இடத்துல பாருங்க, யூ வந்து யூவோட சிஸ்டர்ல யாரா வியா. யூ அப்ப மேலாதான் இருக்க முடியும். அப்ப இவங்களும் மேல் தான். இவங்களோட சிஸ்டர் இல்ல யாரு, யூ. சரி, யாரு வி. வி வி தானே கொடுத்துருக்கான். சோ வி. யூங்கிறவங்க யூவோட சிஸ்டர் இல்ல வி. ஓகேவா? கிளியரா எழுதிக்கிறேன். இப்ப நம்ம உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். யூவோட சிஸ்டர் இல்ல வி. இப்ப வந்துருச்சு. அண்ட் யூ வந்து மேரிடு தான் அண்ட் அந்த ஈயோட அங்கிள் ஈயோட அப்பாவோட பிரதரா வராங்களா? ஓகேவா? அப்ப இந்த சிக்கு 2 children. இப்ப எல்லாமே கரெக்டா சால்வ் ஆயிடுச்சா? ஓகே. அடுத்து ஃபர்ஸ்ட் என்ன क्वेश्चन கேட்டிருக்காங்க, y is related to e ன்னு கேட்டிருக்காங்க. ஈக்கு y என்ன வேணும்? சோ ஈக்கு y வந்துட்டு அப்பா, ஃபாதர் தானே. அடுத்து எஸ்க்கு வி என்ன வேணும்? எஸ்க்கு வி டாட்டர் இன் லா. ஓகே, டாட்டர் இன் லா. ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. அடுத்த क्वेश्चन ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. நானும் ட்ரை பண்றேன். ஓகேவா? இதுக்கு 30 செகண்ட் கூட போதும்னு நினைக்கிறேன். ஃபாஸ்டா சால்வ் பண்ணிடலாம். சரி, ஓகே. ஆன்சர் அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஓகேவா? ரொம்ப சிம்பிள் தான், சிம்பிளான இதுதான் கொடுத்துருக்காங்க. இது நீங்க 30 செகண்ட்ல பண்ணிடலாம். நீங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஏ அண்ட் சியோட ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் கேட்காங்களா? ஏ இங்க இருக்கு அண்ட் சி இங்க இருக்கு. அப்போ ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்னா 15 ஸ்கொயர் பிளஸ் 5 ஸ்கொயர் போடுவோம். ரூட் 225 பிளஸ் 25 எவ்வளவு வரும்? 215 வரும். 5 into 5 into 10 பார்க்கலாம். அப்போ 5 root 10. சோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். ஓகேவா? ஆப்ஷன் சி தான் ஆன்சர். செக் பண்ணிக்கோங்க. அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். ஈயோட சி, ஈல இருந்து சியோட டைரக்ஷன் சவுத் ஈஸ்ட். அடுத்து ஏல இருந்து டியோட டைரக்ஷன் நார்த் ஈஸ்ட் டைரக்ஷன். சோ அடுத்த क्वेश्चन ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே. இதுவுமே ஈஸி தான். ஆன்சர் பாருங்க. நமக்கு இதுல இந்த ஓகே இதுல பாருங்க, QAEF or FEHZ இதுலதான் நமக்கு வந்துட்டு கன்ஃபியூஷன் இருக்குது. சரி, இதுதான் ஆன்சர். ஆக்சுவலா நான் போட்டு கன்சிடர் பண்ணாதீங்க, நீங்க இதுக்கு சால்வ் பண்ணிருந்தீங்கன்னா ஓகேவா? ஃபர்ஸ்ட் QAERF இந்த இடத்துல மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. ஓகேவா? செக் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல மட்டும் கன்ஃபார்ம் ஆயிருக்காது. அண்ட் ஆர்டர் செக் பண்ணிக்கலாமா? A has more than only Q. ஏ வந்து கியூவை விட மட்டும்தான் அதிகம். ஏ வந்து கியூவை விட மட்டும்தான் அதிகம். ஓகே, அது கரெக்ட். அடுத்து E has less than H. ஓகேவா? ஈக்கு வந்து H விட கம்மியான கார்ட்ஸ் தான் இருக்குது. ஓகே, அடுத்து Z has more cards than H. Z வந்து H விட அதிகமா இருக்கு. இங்க என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? இதுதான் ஹையஸ்ட், இது லோயஸ்ட். நீங்க இது இப்படி போட்டிருந்தா கூட கரெக்ட் தான். Z H FRE greater than FRE, அப்புறம் A, அப்புறம் Q.
சரியா? நீங்க இப்படி போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். ஓகேவா? ஏன்னா A has only one more car than only Q. Q-வை விட மட்டும்தான் அதிகமா இருக்கு. Q-வை விட மட்டும்தான் அதிகமா இருக்கு. அப்போ Q வந்து லாஸ்டா இருக்கணும், அதை விட மட்டும்தான் அதிகம்னா A வரணும். ஓகேவா? நீங்க இப்படி போட்டிருந்தாலும் கரெக்ட் தான். பட் அவங்க இந்த இடத்துல இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஓகேவா? ஓகே, கிரேட்டர் தென் ஃபர்ஸ்ட் இவங்க தான் டாப் ஹையஸ்டா வச்சிருக்காங்க, இவங்க லோயஸ்டா வச்சிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஈயை விட எத்தனை பேர் அதிகமா வச்சிருக்காங்க. நமக்கு ஈயும் எஃப்பும் வந்து கன்ஃபார்ம் ஆகல. ஈயை விட எத்தனை பேர் அதிகமா வச்சிருக்காங்கன்னா 2 பேர் தான் வரும். ஓகேவா? ஸோ cannot be determined. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா ஈ வந்துட்டு கன்ஃபார்ம் நமக்கு பிளேஸ் ஃபிக்ஸ் பண்ணல, இங்கேயும் வரலாம் இங்கேயும் வரலாம். ஸோ அதை விட எக்ஸ்ட்ரா எத்தனை பேர் வருவாங்கன்னு நம்மளால சொல்ல முடியாது. ஸோ சொல்லாதீங்க. ஓகேவா? சொல்லாதீங்க, cannot be determined தான் வரணும். ஓகே, சரி. அடுத்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப், யார் வந்து ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் கார்ஸ். ஸோ இங்க இருக்கிறத பார்த்துட்டு கியூன்னு போட்டுறக்கூடாது, இசட் தானே, இசட் தானே, ஆமா இசட் தான். ஓகே, அடுத்து if more than two persons have more cars than E and Z, okay, E have 15 cars and 11 cars respectively. Okay, E விட வந்துட்டு 2 பேர் வந்து அதிகமா கார் வச்சிருக்காங்க, 2 பேர் அதிக கார் வச்சிருக்காங்க. E விட 2 பேர் அப்படின்னா E இங்க வர்ற மாதிரி இருக்கலாம், இங்க போட்டுக்கலாம். E-க்கு வந்து 15 கார், Z-க்கு வந்து 15, E-க்கு 11. பாசிபிள் நம்பரா, ஹச்சோட பாசிபிள் நம்பர் என்ன? 11ல இருந்து 15க்குள்ள ஏதாவது ஒரு நம்பர். அப்போ ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே, ஆப்ஷன் சி தான் வரும். ஓகே, இது ஹையஸ்ட், இது லோயஸ்ட். இ வந்து 2 பேரை விட மட்டும்தான் அதிகம் கம்மியா இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இவங்களோட இதுதான் இப்போ இந்த இடத்துல வரணும், 2 பேர் விட. சரியா? மோர் தென் ஈயை விட 2 பேர் மட்டும்தான் அதிகமா இருக்காங்க. அப்ப இ இங்கதான் போடணும். அடுத்து ஓகே, அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுங்க. ஸோ நானும் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நீங்க கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஈஸியானதுதான். ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? அட்லீஸ்ட் 4 யூடியூபர்ஸ். ஸோ ஆன்சர் பார்த்துக்கலாமா? ஆன்சர் பார்த்துட்டு நான் சொல்றேன். XJZWKYI. ஓகேவா? இதுதான் ஆன்சர். அண்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 4 யூடியூபர்ஸ் வந்துட்டு ஒய்க்கு முன்னாடி செஷன்ஸ் எடுத்துருக்கணும். ஸோ அட்லீஸ்ட் 4 அப்படின்னா ஒய்க்கு முன்னாடி கரெக்டா 4 பேர் இருக்கலாம், இல்ல 4 பேருக்கு அதிகமாகவும் இருக்கலாம். சரி, அட்லீஸ்ட் 4னா ஸ்டார்டிங் 4, அதுக்கு மேல எவ்வளவு நாள் இருக்கலாம். ஓகே, இங்க வந்து 7% இருக்கக்கூடிய செமினார்ங்கிறதுனால நம்ம ஒய்க்கு மேல ஒரு 4, இங்க 5, இங்க 6 பேர் இருக்க மாதிரி நான் 3 பாசிபிலிட்டி எடுத்துட்டேன். அடுத்து என்ன பண்ணிருக்காங்க? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? இசட்டுக்கும் ஒய்க்கும் நடுவுல 2 பேர். ஸோ இசட் ஒய்க்கு நடுவுல 2 பேர். சரியா? இசட் ஒய்க்கு நடுவுல 2 பேர். அண்ட் அடுத்து இந்த நம்பர் ஆஃப், அதாவது இசட்டுக்கு அடுத்து எத்தனை பேர் இருக்காங்களோ கேக்கு முன்னாடியும் அதே பெர்சன்.
இசட்டுக்கு அடுத்து எத்தனை பேரோ கேக்கு முன்னாடியும் அதே, இசட்டுக்கு அடுத்து எத்தனையோ கேக்கு முன்னாடியும் அது இருக்கு. ஆனா இங்க பாருங்க இசட்டுக்கு அடுத்து எவ்வளோ கேக்கு முன்னாடி நம்மளால போட முடியாது. சோ அது தப்பு. அடுத்து ஜேக்கு இமிடியட்லி பிஃபோர், அதாவது ஜேக்கு ஜஸ்ட் பிஃபோர், அப்பனா இமிடியட்லி பிஃபோர் வந்துட்டு எக்ஸ் வரணும். சோ ஜேக்கு இமிடியட்லி பிஃபோர் எக்ஸ் இருக்கு, இங்கேயும் ஜேக்கு இமிடியட்லி பிஃபோர் எக்ஸ் போட்டேன். அண்ட் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டபிள்யூ வந்து மண்டேல கிடையாது. சோ டபிள்யூ வந்து மண்டேல செஷன் எடுக்கல. அதே மாதிரி ஐ வந்துட்டு டபிள்யூக்கு அப்புறமா ஏதோ ஒரு டேல எடுத்திருக்காங்க. சோ அப்போ எனக்கு கேப் வந்து ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில வந்து இங்கதான் டபிள்யூ இருந்துச்சு, அப்ப இங்கதான் டபிள்யூ போடணும், அடுத்து இங்க ஐ போடுற மாதிரி இருந்தது. சோ அப்போ அது நமக்கு தப்பு. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இங்கேயும் நம்ம டபிள்யூ ஐ பிக்ஸ் பண்ற மாதிரி இருக்கும். சோ ரொம்ப ஈஸி தான். டபிள்யூக்கு அடுத்து ஆஃப்டர் ஏதோ ஒரு நாள்ல தான் ஐ வந்திருக்கு. சோ இது கரெக்ட். எக்ஸ் ஜே இசட் டபிள்யூ கே ஒய் ஐ. ஓகேவா? கே ஒய். அடுத்து பார்க்கலாம். சோ அடுத்த கொஸ்டின் உங்களுக்கான டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. டைம் போயிட்டே இருக்குது. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரி, ஓகே, டைம் முடிஞ்சிச்சு. ஸோ சொல்யூஷன் பார்த்துக்கோங்க. யூடி எக்ஸ் டபிள்யூ ஒய் எஸ் வி இசட். ஓகேவா? இப்போ நம்ம ஒன்னா போட்டு பார்க்கலாமா? இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன பேசிக்கா கொடுத்துருக்காங்க. 8% இருக்கக்கூடிய ரெக்டாங்குலர் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். கார்னர்ல இருக்கிறவங்க இன்சைடு பார்த்தும் அண்ட் சைட்ல மிடில் இருக்கிறவங்க அவுட் சைட் ஃபேஸ் பண்ணியும் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் எஸ் வந்துட்டு ஒய்யோட இமீடியட் லெஃப்ட் அண்ட் ஒய் வந்து கார்னர் ஆஃப் த டேபிள்ல இருக்காங்க. ஒய் கார்னர் ஆஃப் த டேபிள்னா நம்ம வந்து அவங்க இன்சைட் பார்த்து தான் இருக்காங்க. அண்ட் அவங்களோட இமீடியட் லெஃப்ட்ல எஸ் எடுத்திருக்கேன். சரியா? இமீடியட் லெஃப்ட்ல எஸ் எடுத்திருக்கேன். அண்ட் தென் அடுத்து பாருங்க, 2% வந்து டீக்கும் ஒய்க்கும் நடுவுல செட் பண்ணிருக்காங்க. சோ அப்போ ஒய்க்கும் டீக்கும் நடுவுல ஒய்யோட லெஃப்ட்ல 2% தள்ளி போட்டிருக்கேன், ஒய்யோட ரைட் சைட்ல 2% தள்ளி போட்டிருக்கேன். சோ நமக்கு 2 கேஸ் வருது. ஓகேவா? 1 2 2 கேஸ் வருது. இப்போ அடுத்து பாருங்க, வி சிட்ஸ் செகண்ட் டு த ரைட் ஆஃப் யூ. யூ வந்துட்டு டபிள்யூட செகண்ட் லெஃப்ட். சோ அப்போ யூவோட செகண்ட் லெஃப்ட் டபிள்யூவோட பாருங்க, டபிள்யூவோட தேர்ட் லெஃப்ட் வந்துட்டு யூ வரணும். யூ எங்க இருக்காங்கன்னா டபிள்யூவோட தேர்ட் லெஃப்ட். அதேதான் இங்க பாருங்க, டபிள்யூ எங்க போட்டிருக்கேன், டபிள்யூவோட ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட்ல எனக்கு யூ. அண்ட் இந்த யூ வந்து வியோட செகண்ட் ரைட்ல. வி இங்க போட்டாதான் ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட், யூ இங்க தான் போட முடியும். அதே மாதிரி இந்த பாசிபிலிட்டிலையும் பாருங்க, சப்போஸ் டபிள்யூ நான் இங்க எடுத்துக்கிறேன், டபிள்யூவோட தேர்ட் லெஃப்ட் ஃபர்ஸ்ட் லெஃப்ட் செகண்ட் லெஃப்ட் தேர்ட் லெஃப்ட்ல யூ இருக்காங்க. இந்த யூங்கிறவங்க வியோட செகண்ட் லெஃப்ட்ல சரியா? யூவோட செகண்ட் ரைட்ல வி, யூவோட செகண்ட் ரைட்ல வி. சரியா? யூவோட ரைட் செகண்ட் ரைட் ஆஃப் வி, வி வந்து யூவோட செகண்ட் ரைட்ல இருக்காங்க. கரெக்ட் தான். ஓகேவா? போட்டிருக்கிறது கரெக்ட் தான். யூவோட செகண்ட் ரைட்ல வின்னு பார்க்கணும். யூவோட செகண்ட் ரைட். ஓகே,
கரெக்டா? ஓகே, கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, யூ வந்துட்டு டஸ் நாட் சிட் அட் த மிடில் ஆஃப் த சைட் ஆஃப் த டேபிள். சரியா? யூ வந்துட்டு மிடில்ல இல்ல. சோ நான் சும்மா போடும்போதே அது மிடில் இல்லாம தான் போட்டிருக்கேன். சரியா? அது வந்து கார்னர்ல தான் போட்டிருக்கேன். சப்போ ஓகே, கரெக்ட் தான். சப்போஸ் நீங்க வந்து இந்த W எடுக்கிறதுல மிஸ்டேக் பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அதை கூட பண்ணிக்கலாம். சரியா? W சப்போஸ் இங்க எடுத்துட்டு நீங்க செக் பண்ணிருந்தீங்கனாலும் அப்ப யூ வந்து நம்ம அந்த மாதிரி போட முடியாதுன்னு சொல்லிட்டு நீங்க எலிமினேட் பண்ணிருக்கலாம். சரி, ஓகே. நான் இங்கே ஃபர்ஸ்டே எடுத்ததுனால கொஞ்சம் கரெக்டா வந்துருச்சு. அடுத்து Z sits third to the right of X. ஓகேவா? Z வந்துட்டு X ஓட தேர்ட் ரைட். இப்போ எக்ஸ் இங்க போட்டோம்னா ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் இசட் வருவாங்க. அதே எக்ஸ் இசட் இந்த இடத்துல தான் ஃபில் பண்ற முடியும். சோ இது தப்பு. ஓகேவா? நமக்கு இங்கே தப்பு வந்துருச்சு. அடுத்து பேலன்ஸ் இருக்க அந்த ஸ்டேட்மெண்ட் செக் பண்ணிடலாம். The number of persons sit between T and S is same as V and X. T க்கும் S க்கும் நடுவுல எத்தனை பேரு? 3 பேரு. அதே V க்கும் X க்கும் நடுவுல அதே பர்சன் இருக்கணும். அப்போ அது வரலையே. ஓகே, இது தப்பு தான். ஸோ மேல போட்டிருக்கிறது இசட் எக்ஸ் நம்மளால ஃபில் பண்ண முடியாது. இங்க நம்ம ஒரு தடவை இதை செக் பண்ணிக்கிறேன். ஓகேவா? எக்ஸோட தேர்ட் ரைட், இசட். ஓகே, எக்ஸோட தேர்ட் ரைட் இசட் அல்லது எக்ஸோட தேர்ட் ரைட். எக்ஸோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் இப்படி இசட் போட்டு பார்க்கலாம். ஓகேவா? எக்ஸோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் இசட் போட்டிருக்கேன். இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இந்த நம்பர் ஆஃப் பர்சன் சிட் பிட்வீன் T and S. T-க்கும் S-க்கும் நடுவுல 3 பேரு அண்ட் V-க்கும் X-க்கும் நடுவுல இப்ப 3 பேர் வந்துட்டாங்களா? சோ நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருந்தோம், இந்த இடத்துல எக்ஸ் போட்டு இங்க இசட் போட்டிருந்தேன். சோ அப்போ எனக்கு என்ன, எக்ஸோட ஃபர்ஸ்ட் ரைட், செகண்ட் ரைட், தேர்ட் ரைட் இசட் இந்த மாதிரி போட்டுருந்தேன்னா, சோ அதை நான் என்ன பண்ணிட்டேன், அதை எப்படி நான் சேஞ்ச் பண்ணிருக்கேன், இங்க எக்ஸ் போட்டுட்டு இங்க இசட் போட்டிருக்கேன். சோ இதுக்கு முன்னாடி போட்ட மாதிரி போட்டா தப்பு வந்துச்சு. அதனால இப்போ நம்ம இதை போட்டு கரெக்டா இதை போட்டு செக் பண்ணும்போது இந்த லாஸ்ட் லைன் வந்து கரெக்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? T-க்கு S-க்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. அதே மாதிரி V-க்கும் X-க்கும் நடுவுல 3 பேர் இருக்காங்க. V, X 3 பேர், T, S 3 பேர். கரெக்டா வந்துருச்சா? சோ இது தப்பு தான். இதுல வந்துட்டு என்னன்னா பக்கத்துல ஃபில் ஆகுற மாதிரி இருக்கும். சோ அது கண்டிப்பா பாசிபிள் கிடையாது. ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் வந்துருச்சு. TX WYS VZ. ஓகே, கரெக்ட் தான் வருது. ஓகேவா? கரெக்ட் தான். அடுத்த கொஸ்டின் போயிடலாம். உட்காந்து நெக்ஸ்ட் கொஸ்டின் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணுவோம். நான் முடிச்சிட்டேன். ஓகே, இதோட டைம் முடிஞ்சு ஆன்சர் செக் பண்ணிக்கலாம். FADBHEGC. ஓகேவா? ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன்.
ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, எல்லாருமே 8% இருக்காங்க, எல்லாருமே சென்டர் ஃபேஸ் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் என்ன, B sits second to the right of E. E ஓட ஃபர்ஸ்ட் ரைட் செகண்ட் ரைட் B இருக்காங்க. அடுத்து 1% sit between A and B. A க்கு B க்கு நடுவுல இந்த சைடு போட முடியாது, சோ இங்கதான் ஏ போட முடியும். அண்ட் அடுத்து F sits opposite to H. ஓகேவா, F வந்து H க்கு ஆப்போசிட்ல இருக்காங்க. அண்ட் இந்த F உம் H உம் E யோட இமிடியட் லெஃப்ட் கிடையாதான். E யோட இமிடியட் லெஃப்ட்ல F உம் வரக்கூடாது, H உம் வரக்கூடாது. ஓகேவா, இமிடியட் லெஃப்ட்ல தான் வரக்கூடாது. அப்போ இமிடியட் ரைட்ல வரலாமா? அண்ட் இந்த F உம் H உம் ஆப்போசிட்டா. ஒண்ணு F இங்க போட்டுட்டு இங்க H போடலாம், இல்லாட்டி H இங்க போட்டு F இங்க போடலாம். சரி, அதை நம்ம போட்டு பார்க்கலாம். E இங்க போட்டிருந்தோம், அண்ட் B இங்க, A இங்க F போட்டிருந்தோமா, அதே இதுல ஹச்சுக்கு ஆப்போசிட்டா F போட்டு பார்க்கலாம். சரியா, இந்த மாதிரி போட்டு பார்க்கலாம். ஓகே, ஏன்னா நமக்கு H F ஆப்போசிட் யார் யார் எங்கன்னு தெரியாது. ஓகே, இப்போ அடுத்து ஈயோட லெஃப்ட்ல தான் வரக்கூடாதுன்னு போடுறாங்க. சோ அதனால ஈயோட ரைட்ல தாராளமா போடலாம். அந்த இடத்துல மட்டும்தான் கேப் இருக்கும். சரி, ஆப்போசிட் போடுற மாதிரி இருக்கும். அடுத்து G வந்துட்டு ஹச்சோட செகண்ட் லெஃப்ட் இருக்கணும். அதே மாதிரி ஏக்கு பக்கத்துல இருக்க கூடாது. இந்த ஜிங்கிறது ஏக்கு பக்கத்துல இருக்க கூடாது. சோ அப்ப ஜே இங்க வரக்கூடாது, ஹச்சோட செகண்ட் லெஃப்ட்ல இருக்கணுமா. இந்த இடத்துல இந்த பாசிபிலிட்டில பாருங்க, ஹச்சோட லெஃப்ட்ல தான் ஜி போடுற மாதிரி வருது, ஆனா இந்த இடத்துல ஏ போடக்கூடாதுன்னு கொடுத்துட்டோம். சோ அப்ப இது வராது. அதே மாதிரி இங்க ஹச்சோட செகண்ட் லெஃப்ட்ல ஜி, அண்ட் இந்த ஜி வந்து ஏக்கு பக்கத்துல இல்ல. ஓகேவா, கரெக்ட் தான். அடுத்து பாருங்க, டி வந்து பிஏ ஃபேஸ் பண்ணி கிடையாதான். டி வந்து பிஏ ஃபேஸ் பண்ணி கிடையாதுன்னா அப்ப டி இங்க வராது, டி இங்க தான் வரும். சோ பேலன்ஸ் இருக்கிறது சி. சோ ரொம்ப ஈஸியானது. இதை வந்து நீங்க முடிஞ்சா, நீங்க பிராக்டிஸ் இருந்துச்சுன்னா உங்களால 1 மினிட்ல கூட சால்வ் பண்ண முடியும். ஓகேவா, ஓகே. அடுத்து இந்த கொஸ்டின் டைமர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. சரியா, பார்க்க தான் கொஞ்சம் பெருசா இருக்கும், பட் ரொம்ப ஈஸி. ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. ஸோ டைம் முடிய போது, ஃபாஸ்டா சால்வ் பண்ணுங்க. அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. இதோட ஆன்சர் TXYVWSUZ. ஓகேவா, இதுதான் ஆன்சர். நம்ம சொல்யூஷன் பார்த்தலாம். சோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன, ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 8% கொடுத்துருக்காங்க. எல்லாரும் 9 and 12 அப்படிங்கிற டேட்ல வெவ்வேறு மந்த்ல பிறந்திருக்காங்க. சோ அதை நம்ம ஆர்டரா எழுதிட்டோம். சோ மார்ச்ல 2 பேர், ஜூன்ல 2 பேர், செப்டம்பர் 2, டிசம்பர்ல 2. சரியா, எந்த டேட்ஸ்ல, 9 and 12 அப்படிங்கிற டேட்ஸ்ல. ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 2 persons were born between V and U. ஓகேவா, V க்கும் U க்கும் நடுவுல 2 பேரு. அண்ட் இந்த V வந்துட்டு ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ் இருக்கக்கூடிய மந்த். சரியா, ஈவன் நம்பர் ஆஃப் டேஸ்னா 30 டேஸ் இருக்கக்கூடிய மந்த் தான். அப்ப இங்க கொடுத்துருக்கிறதுல ஜூனும் செப்டம்பரும் தான். செப்டம்பர் வருமா, செப்டம்பருக்கும் 30 டேஸ் தான். சோ இந்த ஜூன் அண்ட் செப்டம்பர் இது ரெண்டும் 30 டேஸ் இருக்கக்கூடிய மந்த். அப்போ அதுலதான் V பிறந்திருக்காங்க. அண்ட் இந்த V க்கும் U க்கும் நடுவுல 2 பேரு. அண்ட் இந்த U பாருங்களேன், U வந்துட்டு ஈவன் நம்பர் டேட்ல பிறக்கலாம். சோ ஈவன் நம்பர் டேட்னா 12 அன்னைக்கு பிறக்கல. சோ 12 அன்னைக்கு பிறக்கலன்னா அப்போ அந்த Uங்கிறவங்க 9ல வர மாதிரி தான் போடணும். சப்போஸ் நம்ம V ஜூன் 9 பிறந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா U எங்க வருவாங்க, U க்கும் V க்கும் நடுவுல 2 பேரு. U வந்து செப்டம்பர் 12ல வருவாங்க. சோ அப்போ கரெக்டா வராது, ஏன்னா U வந்து
ஈவன் நம்பர் டேட்ல பிறக்கல, நாட் பார்ன்னு கொடுத்துட்டோம். அப்ப வி அங்க போட முடியாது. வி எங்க போட்டோம் அப்படின்னா 1 2 அண்ட் யூ இந்த இடத்துல வரலாமா? யூ வந்து ஈவன் நம்பர் டேட்ல வரல. அதே மாதிரி விங்கிறவங்க செப்டம்பர் 9 பிறந்தாங்கன்னா வராது, கீழே வராது. மேல போக முடியுமா? மேலையுமே போட முடியாது. ரெண்டு பக்கமே யூ வந்துட்டு என்ன வருதாங்க? ஈவன் நம்பர் டேட்ல தான் வராங்க. ஸோ அதுவும் வராது. அப்போ வேற வி இங்க மட்டும் போடல. ஸோ இங்க போட்டு பார்க்கலாம். வி இங்க போட்டோம்னா 1 2, யூ இங்க வராங்க. இது யூ எப்படி போட்டுக்கலாம். இப்ப கரெக்டா இருக்கா? யூ ஈவன் நம்பர் டேட்ல இல்ல. அதே மாதிரி வி வந்து 30 மாசம் இருக்கக்கூடிய 30 நாள் இருக்கக்கூடிய மந்த்ல தான் இருக்காங்க. ஓகேவா? கரெக்ட் தான். அடுத்து ஒன்லி 1% இன் பிட்வீன் எக்ஸ் அண்ட் வி. விக்கும் எக்ஸுக்கும் நடுவுல ஒரே 1% இருக்காங்க. அப்போ நமக்கு மேலையும் போடலாம், இங்கேயும். இதுலயே நிறைய பாசிபிலிட்டி வருதுல்ல. ஓகே, இந்த எக்ஸ் வேற ஏதாவது எக்ஸ் வந்துட்டு born in month having odd number of days but not just after you. அதாவது யூக்கு இமிடியட்லி ஆஃப்டரும் கிடையாது, எக்ஸ் வந்துட்டு யூக்கு இமிடியட்லி ஆஃப்டரும் கிடையாது. ஓகே, யூக்கு ஆஃப்டரும் கிடையாது. அதே மாதிரி ஆட் நம்பர் டேஸ் இருக்கக்கூடிய 31 நாள் இருக்கக்கூடிய மந்த்ல பிறந்திருக்காங்க. 31 நாள் இருக்கக்கூடிய மந்த்னா யூக்கு அடுத்து கிடையாது. ஸோ அப்போ கண்டிப்பா நமக்கு எக்ஸ் இங்கதான் வரும். ஏன்னா எக்ஸ் 31 நாள் இருக்கக்கூடிய மந்த்ல பிறந்திருக்காங்க. பிக்கும் எக்ஸுக்கு நடுவில் 1%, யூக்கு இமிடியட்லி அடுத்து எக்ஸ் வரல. அதே மாதிரி யூக்கு இமிடியட்லி அடுத்து எக்ஸ் வராது. இந்த இடத்துல போட்டுக்கலாம். எக்ஸ் இங்க போட்டோம்னா தான் எக்ஸ் வந்து 31 நாள் இருக்கக்கூடிய மந்த்ல பிறந்திருக்காங்க. விக்கும் எக்ஸுக்கு நடுவில் 1%, யூக்கு அடுத்து வரல. ஓகேவா? சரி, கொஞ்சம் சேர்த்து படிச்சிட்டோம்னா நம்ம அந்த பாசிபிலிட்டியை அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேவா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் வாஸ் born ஆஃப்டர் டபிள்யூ. எஸ் வந்துட்டு டபிள்யூக்கு ஜஸ்ட் ஆஃப்டரா. இங்க 2 கேப் எங்க இருக்கு? இங்கதான் டபிள்யூ எஸ். இங்க வந்து 2 பிளேஸ்ல வருது. டபிள்யூ எஸ் இங்கேயும் போடலாம், யூ வி எக்ஸ் டபிள்யூ எஸ் இங்கேயும் போடலாம். போத் ஒய் அண்ட் வி were born in same month. ஒய்யும் வியும் வந்து சேம் மந்த்ல பிறந்திருக்காங்க. அப்போ இங்கதான் போட முடியும், இந்த இடத்துல தான் போட முடியும். பட் இங்க பாருங்க, ஒய்யும் வியும் வந்து சேம் மந்த்ல போட முடியுமா? இங்க செப்டம்பர்ல இருக்கு. ஸோ போட முடியாது. ஒய் எனக்கு ஃபில் பண்ண முடியல. ஸோ வச்சுக்கலாம். அடுத்து டி வந்துட்டு இசட்டுக்கு முன்னாடி, இசட்டுக்கு முன்னாடியே டி. நோ ஒன் வாஸ் born ஆஃப்டர் இசட். இசட்டுக்கு அப்புறம் யாருமே பிறக்கல. கரெக்ட் தான். ஓகே, அப்ப நம்ம இங்க இது ரெண்டும் ரிமூவ் பண்ணிட்டோம். கரெக்ட் தான். டிஎக்ஸ்ஒய் வி டபிள்யூ எஸ் யூ இசட். ஓகேவா? ஸோ அவ்வளவுதான், கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ இந்த செஷன் உங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நானும் இனிமேல் வர செஷன்ஸ்க்குலாம் வந்துட்டு நான் முடிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? ஓகே, ஸோ தேங்க்யூ, பாய்.